விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த தேர்தலில் சிஎம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னா இந்த இவ்வளவு லட்சம் கோடி கடனை வந்துட்டு விஜய் அவர்களால் நிர்வாக திறமையோடு அடைத்து விட முடியுமா சார்? முடியும். தமிழ்நாடோட பட்ஜெட் 4 லட்சம் கோடி. புரியுதுங்களா? மினிமம் 20% கொள்ளடிக்கிறாங்க. இப்போ நீங்கள் கூட முதல்ல எடுத்தோன்னே கேட்டீங்க 1000 கோடி ரூபாய். முன்னெல்லாம் 5 கோடி 10 கோடி 50 கோடி தான் இருக்கும் மேக்ஸிமம் போச்சுன்னா. இப்போ 1000 கோடி தான் ஊழலே ஸ்டார்டிங்கே. அது கீழே கிடையாது. எல்லாம் 4 டிஜிட்டுக்கு போயிடுச்சு. 1 டிஜிட் போய் 2 டிஜிட் போய் இப்போ 5 டிஜிட்டுக்கு போயிடுச்சு. என்ன நீங்கள் கேட்டீங்களா? உண்மையும் நேர்மையும். அதை நான் சொல்கிறேன். 4 லட்சம் கோடி தமிழகத்தோட பட்ஜெட். அந்த 4 லட்சம் கோடியில் 20% கமிஷன் அடிக்கிறாங்க. அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள், எம்எல்ஏக்கள், பெரும் அமைச்சர்கள், முதல் அமைச்சர்கள், இந்த மாதிரி நிறையா பேருக்கு கமிஷனு, கட்டிங்கு, கரப்ஷன் எல்லாம் போதா. 3 C போகுது. கரெக்ஷன், கமிஷன், கலெக்ஷன். 3 C ஓடிட்டு இருக்குது. இதை நிறுத்தினோன்னாலே, அதாவது 20%, அது 30ன்றாங்க 35ன்றாங்க, நான் வெறும் 20% வச்சாலே 4 லட்சம் கோடிக்கு 20% 80,000 கோடி ரூபாய். அந்த 80,000 கோடியை தொடர்ந்து 5 வருஷம் என்ன அப்படியே அந்த ஒதுக்குறாங்கல்ல அந்த காசை, அதை நேர்பட பண்ணி நேர்மையாக இருந்து அதை நாம் அப்படியே இருந்தாலும் அந்த 80,000 கோடியில் வருஷத்துக்கு நீங்கள் அப்படியே ஒரு 30,000 கோடி போட 50,000 கோடி எடுத்துன்னு வச்சுங்க. 5 வருஷத்துக்கு 2.5 லட்சம் கோடி. கிட்டத்தட்ட நான் 5 வருஷத்தில் 10 லட்சம் கோடி அடைக்க முடியும்னு சொல்ல மாட்டேன். ஆனால் குறைஞ்சபட்சம் பாதி கடனையாவது அடிக்கிற அளவுக்கு இங்கே நிர்வாக திறமை இருக்கு. கமிஷன் இல்லாத ஒரு ஆட்சி ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சி. ஊழல் இல்லாத நேர்மையான ஒரு ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி. ஒரு ரோடு போடுறீங்கல்ல, செலவினங்கள் இருக்குல்ல, அதற்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க மிக சிறப்பான கேள்வி கேட்டீங்க. நம்மளோட 2021 நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாரா இருந்தாங்க? பிடிஆர் இருந்தார். அப்போ கொரோனா 2021 அவங்க வரும்போது 2021-22 கொரோனா. அந்த முதல் வருஷத்திலேயே அவர் 40,000 கோடி ரூபாய் தமிழக அரசோட லீக்கேஜஸ், ஃபில்பரேஜஸ், இந்த வீண் செலவுகள் இருக்குல்ல, அதெல்லாம் மிச்சம்படுத்தி, எப்போ கொரோனா காலத்தில் எவ்வளோ டவுன்னு உங்களுக்கே தெரியும். வீட்டு விட்டே வெளில வரல. அப்போவே கிட்டத்தட்ட அந்த 1.5 வருஷத்துலேயே 1.5-2 வருஷத்துக்குள்ளேயே 40,000 கோடி ரூபாயை மிச்சம்படுத்தி 1380 கோடி வட்டியை கம்மி பண்ணார். யாரு? அவரு. நியாயமா அவருக்கு என்ன கொடுத்துருக்கணும்? துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும். வேற லெவல். அது யோசிக்க முடியாத ஒரு லெவல். நீங்க கேட்டீங்க இல்லையா? இது செய்யக்கூடிய சாத்தியத்தில் இருந்துச்சு. ஆனா அவர் அப்ப எங்க போயிட்டாரு? இப்ப எங்க இருக்கிறாரு? எங்கேயோ ஓரமா ஒதுக்குப்புறமா ஒதுக்கி வச்சுக்கிறாங்க, கிளம்பி போகல அப்படின்னு சொல்லிட்டு.